வணக்கம். உங்ககிட்ட ஒரு சாதாரண எக்ஸெல் ஃபைல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதிலிருந்து ஒரு பெரிய டிஜிட்டல் சாம்ராஜ்யத்தையே உருவாக்க முடியும்னா நம்புவீங்களா? ஆமாங்க. அது வெறும் டேட்டா இல்ல. அது ஒரு மாஸ்டர் பிளான். வாங்க அதுக்குள்ள என்ன ரகசியம் இருக்குன்னு ஒன்னொன்னா பார்க்கலாம். ஒரு சாதாரண எக்ஸெல் ஷீட் அதுக்குள்ள ஒரு டிஜிட்டல் சாம்ராஜ்யமே ஒளிஞ்சிருக்குன்னு சொன்னா எப்படி இருக்கும்? கேட்கவே கொஞ்சம் ஆச்சரியமா இருக்குல்ல. ஆனா உண்மை அதுதான். இந்த சிம்பிளான வரிகளுக்கு பின்னால ஒரு பிரம்மாண்டமான மாஸ்டர் பிளான் இருக்கு. அப்போ அந்த கேள்விக்கு பதில் எங்க இருக்கு? அதுதான் இந்த டிஜிட்டல் சுற்றுச்சூழல் அமைப்பு, அதாவது டிஜிட்டல் ஈகோசிஸ்டம்ங்கிற கான்செப்ட். இதுல மூணு முக்கியமான தூண்கள்னு இருக்கு: பிலாசபி, என்ஜின், அப்புறம் வெஹிக்கிள். அதாவது தத்துவம், இயந்திரம், வாகனம். இந்த மூணும் சேர்ந்து எப்படி ஒரு பவர்ஃபுல் சிஸ்டமா மாறுதுன்னு பார்க்கலாம். சரி, வாங்க முதல் பகுதிக்குள்ள போலாம். நம்ம டிஜிட்டல் வெற்றி வரைபடம். எப்படி ஒரு பெரிய பில்டிங்க்கு ப்ளூ பிரிண்ட் முக்கியமோ அதே மாதிரி நம்ம டிஜிட்டல் சாம்ராஜ்யத்துக்கான அஸ்திவாரமே இந்த வரைபடம்தான். முதல்ல நாம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்க வச்சிருக்கிற அந்த டேட்டா ஃபைல் இருக்குல்ல, அது வெறும் கீவேர்ட்ஸ் லிஸ்ட் கிடையாது. அது உங்களுடைய டிஜிட்டல் மூளைக்கான ஒரு இண்டெக்ஸ் மாதிரி. ஒரு பெரிய கண்டென்ட் ஃபேக்டரியை எப்படி ஓட்டணுங்கிறதுக்கான முழு மாஸ்டர் பிளானே அதுதான். சரி, அந்த 3 தூண்களை பத்தி கொஞ்சம் டீப்பா பாப்போமா? தூண் பிலாசபி, அதாவது தத்துவம். இதுதான் உங்க பிசினஸோட ஆன்மா. ஏன் இத பண்றோங்கிற கேள்விக்கு பதில். ரெண்டாவது என்ஜின், அதாவது இயந்திரம். இது உங்க தத்துவத்தை கண்டென்ட்டா மாத்துற எப்படிங்கிற வழி. மூணாவது வெஹிக்கிள், அதாவது வாகனம். இதை நீங்க உருவாக்குன கண்டென்ட்டை சரியான ஆளுங்க கிட்ட கொண்டு சேர்த்து பிசினஸா மாத்துற என்னங்கிற சிஸ்டம். அடுத்து நாம பார்க்க போறது இந்த சிஸ்டத்தோட ஹார்ட், அதோட இன்ஜின் ரூம், உங்க ஏஐ கண்டென்ட் என்ஜின். இங்க தான் நம்ம பிலாசபி எல்லாம் ஆக்ஷனா மாறப்போகுது. மனுஷனால யோசிக்க முடியாத வேகத்துல, அசர வைக்கிற குவாலிட்டியில ஏஐ டூல்ஸ் எப்படி கண்டென்ட் உருவாக்குதுன்னு பார்க்க போறோம். இங்க பாருங்க, ஒரு சின்ன ஐடியா எப்படி ஒரு முழு வீடியோவா மாறுதுன்னு. எல்லாமே பிலாசபில இருந்து தான் ஆரம்பிக்குது. அந்த ஐடியாவை நோட்புக்ல வச்சு ரீசர்ச் பண்ணி குவில்பாட் மூலமா எழுதி காமால ஒரு பிரசன்டேஷனா மாத்தி கடைசியா கேன்வால ஒரு சூப்பரான வீடியோவா கொண்டு வந்துடலாம். இது கிட்டத்தட்ட ஒரு ஃபுல்லி ஆட்டோமேட்டட் சிஸ்டம் மாதிரி. சமையல இந்த சிஸ்டத்தோட உண்மையான பவர் என்ன தெரியுமா? 17 நிமிஷத்துல ஏஐய வச்சு 1000 யூடியூப் ஷார்ட்ஸ். யோசிச்சு பாருங்க. இது ஏதோ கிளிக் பை டைட்டில் இல்ல. இதுதான் இந்த சிஸ்டத்தோட உண்மையான இலக்கு. இதைவிட தெளிவா இதோட பவரை சொல்லவே முடியாது. ஓகே, சூப்பரா கண்டென்ட் ரெடி பண்ணியாச்சு. ஆனா இத வச்சு எப்படி ஒரு லாபகரமான பிசினஸ் பண்றது? இப்போ கண்டென்ட் கிரியேஷன்ல இருந்து அதை எப்படி மக்கள் கிட்ட கொண்டு சேர்த்து காசாக்குறதுங்கிற பிசினஸ் ஸ்ட்ராட்டஜிக்குள்ள போலாம். அதாவது சமூக முதல் விற்பனை வரை இந்த சிஸ்டம் எப்படி வேலை செய்யுதுன்னு பாப்போம். பழைய மாடலுக்கும் இந்த புது ஈகோசிஸ்டம் மாடலுக்கும் என்ன வித்தியாசம்னு பாருங்க. ட்ரெடிஷனல் மாடல்ல நம்ம குறிக்கோள் நேரடியா பொருளை விக்கிறது மட்டும்தான். ஆனா இந்த ஈகோசிஸ்டம் மாடல்ல நம்மளோட முதல் குறிக்கோள் ஒரு கம்யூனிட்டியை உருவாக்குறது. இது வெறும் வியாபாரம் இல்ல, இது ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன். அதனால இந்த சிஸ்டத்தோட முக்கியமான ரூல் என்னன்னா, உங்க மார்க்கெட்டிங் ஃபனலோட முதல் கோல் சேல்ஸ் பண்றது கிடையாது. அதுக்கு பதிலா மக்களை ஒரு ஃப்ரீயான, வேல்யூவான கம்யூனிட்டிக்குள்ள கொண்டு வந்து அவங்க கிட்ட ஒரு நம்பிக்கையை வளர்க்கறது தான். அப்படி ஒரு கம்யூனிட்டியை மேனேஜ் பண்றதுக்கு வாட்ஸ்ஆப், சிஆர்எம் மாதிரி டூல்ஸ் ஏன் இவ்ளோ பவர்ஃபுல்னு தெரியுமா? சிஆர்எம்னா கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட். இதை வச்சு ஆட்டோமேட்டடா மெசேஜ் அனுப்பலாம், லீட்ஸ் மேனேஜ் பண்ணலாம், டார்கெட் பண்ணி ப்ரொமோஷன் செய்யலாம். எல்லாத்துக்கும் மேல இமெயிலை விட இது ரொம்பவே டைரக்ட், ஒரு பர்சனலான நம்பிக்கையை உருவாக்கும். அந்த நம்பிக்கை நல்ல ஸ்ட்ராங்கா பில்ட் ஆனதும் அடுத்த ஸ்டெப்புக்கு போலாம். வெபினார் செல்லிங் கோடெக்ஸ் இல்லனா கரிக்குலம் கோடெக்ஸ் மாதிரி ஹை வேல்யூ ப்ராடக்ட்ஸை கொடுத்து உங்க கம்யூனிட்டியை மானிட்டைஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகே, நாம இதுவரைக்கும் டூல்ஸ், ஸ்ட்ராட்டஜி, சிஸ்டம்னு நிறைய பார்த்துட்டோம். ஆனா இது எல்லாத்தையும் தாங்கி நிக்கிற அஸ்திவாரம் ஒன்னு இருக்கு. அதுதான் வெற்றியோட தத்துவ அடித்தளம். அதாவது உங்க பர்சனல் மைண்ட் செட் மற்றும் உங்களுடைய பிலாசபி. ஐயாவோட தத்துவத்திலிருந்து ஒரு முக்கியமான விஷயத்தை எடுத்துக்கலாம். உங்க மனநிலையையோ இல்ல உணர்ச்சிகளையோ உங்களால நேரடியா கண்ட்ரோல் பண்ண முடியாது. உங்க மனசோட சண்டை போடுறதுதான் உங்க கஷ்டத்துக்கே காரணம். இதை ஏத்துக்கிட்டாலே போதும். மன அழுத்தம் இல்லாத தெளிவான சிந்தனையோட இருக்கலாம். சரி, இந்த மன அமைதிய வெளியில எப்படி ஒரு பெரிய செயலா மாத்துறது? அதுக்கு தி கிரேட்டஸ்ட் சேல்ஸ்மேன் இன் தி வேர்ல்ட் புத்தகத்திலிருந்து 3 பவர்ஃபுல் உறுதிமொழிகள் இருக்கு. 1, நான் நல்ல பழக்கங்களை உருவாக்கி அதுக்கு அடிமையாவேன். 2, ஜெயிக்கிற வரைக்கும் விடவே மாட்டேன். 3, நான் இப்பவே செயல்படுவேன். இந்த 3 தான் உங்களை ஓட வைக்கும். இப்போ நாம கடைசி பகுதிக்கு வந்துட்டோம்.
philosophy, engine, vehicleன்னு நாம பார்த்த இந்த முழு வெற்றி வரைபடத்தையும் ஒரே ஷாட்ல சுருக்கமா பார்த்துட்டு ஒரு முக்கியமான விஷயத்தோட இதை முடிக்கலாம். அதுதான் உடனடியா செயல்ல இறங்குறது. இந்த டேபிள்ல பாருங்க, நம்ம முழு டிஜிட்டல் சக்சஸ் சிஸ்டத்தையும் சிம்பிளா காட்டிடுச்சு. ஃபவுண்டேஷன், அதாவது அஸ்திவாரம், உங்க மைண்ட் செட்டை ஸ்ட்ராங் பண்ணுது. என்ஜின், அதாவது இயந்திரம், கண்டென்ட் உருவாக்குது. வெஹிக்கிள், அதாவது வாகனம், கம்யூனிட்டியை பில்ட் பண்ணி சேல்ஸ் பண்ணுது. இந்த மூணும் சேர்ந்தது தான் உண்மையான வெற்றி. அதே கிரேட்டஸ்ட் சேல்ஸ்மேன் புத்தகத்தோட 9வது சுருள்ல வர்ற இந்த பவர்ஃபுல் லைனோட முடிக்கிறேன். நான் இப்போதே செயல்படுவேன். ரொம்ப யோசிக்காதுங்க, பிளான் பண்றதை நிறுத்துங்க. உங்க டிஜிட்டல் சாம்ராஜ்யத்தை கட்டுறதுக்கான முதல் அடிய இப்பவே இந்த நிமிஷமே எடுத்து வைங்க. சரி, உங்க டிஜிட்டல் பயணத்துல இந்த முழு ப்ளூ பிரிண்ட்டை நீங்க எப்படி யூஸ் பண்ண போறீங்க? உங்க தத்துவத்தையும் டெக்னாலஜியும் எப்படி ஒன்னா இணைக்க போறீங்க? யோசிச்சு பாருங்க.